சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். காங்கிரஸ் கட்சிக்கு 27 பேரவை தொகுதிகள், 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் வழங்குறதா திமுக முன்வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை ஏற்குமா காங்கிரஸ்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கட்சிக்கு 27 பேரவை தொகுதிகள், 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் வழங்க திமுக முன்வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இத அகில இந்திய காங்கிரஸ் ஏற்குமா இல்ல இழுபறி நீடிக்குமா அப்படின்னு இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். கடந்த 2016, 2019, 2021, 2024 ஆகிய 4 பொது தேர்தல்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்துட்டே வருது. இருந்தாலும் இந்த முறை அதிகமான தொகுதிகள் கேட்டு காங்கிரஸ் பிடிவாதமா இருக்கிறதால திமுக காங்கிரஸ் உறவுல தொடர்ந்து இழுபறியில இருக்கு. ஆட்சியில பங்கு கோரிக்கையை கைவிட்ட பிறகும் தொகுதிகள் எண்ணிக்கையில திமுக காங்கிரஸ்க்கு இடையில இழுபறி நீடிச்சுட்டு தான் இருக்குது. கடந்த முறை ஒதுக்கின 25 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மட்டும் ஒதுக்க முடியும் அப்படின்னு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில திமுக சொல்லியிருந்த நிலையில காங்கிரஸ் தரப்புல ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு பேரவை தொகுதி அப்படிங்கிற வகையில 39 தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதுக்கிடையில தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் ஊடகங்கள்ல அப்பப்போ தெரிவிச்சுட்டு வர கருத்து என்னன்னா, தாவேக கூட காங்கிரஸ் ரகசியமா பேச்சு நடத்தி வரதா வெளியான தகவல். இது எல்லாமே திமுக தலைமைக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்குது. இதனால 25 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மட்டுமே ஒதுக்க முடியும் அப்படின்னும், அதை ஏற்பது குறித்த உறுதியான பதில செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்துக்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னும் திமுக கெடு விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் ஆகியோர் காணொலி மூலமா செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தினாங்க. அது அடுத்து சென்னையில ப. சிதம்பரத்து கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை செவ்வாய்க்கிழமை காலையில ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அவங்க 2 பேருமே முதல்வர் மு. க. ஸ்டாலினை அவங்களுடைய வீட்டுல சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க. சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் கூட இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 27 பேரவை தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை வழங்க திமுக ஒப்புக்கொண்டதாகவும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை இப்பவும் 2028 இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரதாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பா அகில இந்திய தலைமைக்கு தெரிவிச்சு முடிவை உடனடியா சொல்லணும் அப்படின்னு திமுக வலியுறுத்துச்சு. பேச்சுவார்த்தைக்கு பிறகு ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை. செல்வ பெருந்தகை செய்தியாளர்கிட்ட சொல்லும் போது, திமுக எங்களுக்கு கெடு விதிக்கல, பேச்சுவார்த்தையில எந்த இழுபறியும் கிடையாது, மரியாதை நிமித்தமா சந்திச்சோம், எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்கு, தொகுதி பங்கீடு பேச்சு தொடர்ந்து நடந்துட்டு வருது, முடிந்த பிறகு உரிய வகையில அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார். முன்னதா காங்கிரஸ் பொதுச் செயலர் கே. சி. வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர் ஆகியோர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிட்ட திங்கட்கிழமை சாயந்தரம் காணொலி மூலமா கருத்து கேட்டப்போ, பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில இருந்தா மட்டும் வெற்றி சாத்தியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தாவேக கூட கைகோர்ப்பது இப்போதைக்கு சரியா இருக்காது, முதல்வர் மு. க. ஸ்டாலின் கிட்ட பேசி கூடுதலா இடங்களை பெற முயற்சிக்கிறது தான் அரசியல் ரீதியா சரியான முடிவா இருக்கும், இருந்தாலும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு பணியாற்றுவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 தொகுதிகள்ல இருந்து கூடுதலா 2 தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தர திமுக முன்வந்திருக்கு. ஆனா 30 தொகுதிகளுக்கு மேல வேண்டும் அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் விரும்புது. இதுக்கிடையில தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலுடைய வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 5ஆம் தேதி நிறைவடையுது. இதனால திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்குமா இல்லையா அப்படின்னு அதுக்குள்ள தெரிஞ்சிடும். திமுக உடனான தொகுதி பங்கீடு இழுபறி விவகாரத்துல அந்த கட்சியுடைய தொகுதி பங்கீட்டு குழு கிட்ட பேசி புதன்கிழமை, அதாவது மார்ச் 4ஆம் தேதி இரவுக்குள்ள முடிவை எடுத்துடணும் அப்படின்னு தங்களுடைய கட்சி குழுவினருக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தி இருக்கு. இதை அடுத்து சுமூக தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்புகளை ஆராய காங்கிரஸ் மூத்த தலைவரும்
மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் மேலிடம் களமிறக்கி இருக்கு. இதுக்கு இடையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை வகித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் புதன்கிழமை பேச்சுவார்த்தை குழுவுல இடம் பெறுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியே அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் மேலிட வட்டாரங்கள். டெல்லியில ராகுல் காந்தியை கிறிஸ் ஜோடங்கர் செவ்வாய்க்கிழமை காலையிலும் பிற்பகலிலும் சந்திச்ச போது இது தொடர்பா 2 பேருமே ஆலோசனை நடத்தினதா தெரிய வந்திருக்கு. இந்த பின்னணியில தான் சென்னையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய மூத்த தலைவர்களை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையுடன் சென்று ப. சிதம்பரம் செவ்வாய்க்கிழமை சந்தித்ததா தெரியுது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட விண்ணப்பிக்க மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாள். அதுக்குள்ள திமுக காங்கிரசுடைய சுமூக உடன்பாட்டை எட்டுனாதான் காங்கிரசுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடமாவது கிடைக்கும். இதை கருத்துல கொண்டு சிதம்பரத்தை தலையிட செஞ்சு தொகுதி பங்கீடு இழுபறிக்கு சுமூக தீர்வை எட்டுறதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதலை செல்வ பெருந்தகை பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை புதன்கிழமை சாயந்தரத்துக்குள்ள சுமூக உடன்பாடு எட்டப்படல, தேர்தல் கூட்டணி தொடர்பா காங்கிரஸ் மூத்த தலைவர் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒரே குரலா ராகுலை தொடர்பு கொண்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தரப்பிடமிருந்து அழைப்பு வந்தபோதும் இதுவரைக்கும் அந்த கட்சிகிட்ட இருந்து எந்தவித நேரடி பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ் மேற்கொள்ளல அப்படின்னும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.